வணக்கம். இன்று இண்டிகோல வந்து பாத்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு எக்கச்சக்கமா வந்து ஃப்ளைட் டிலேஸ்லாம் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. இந்த ஃப்ளைட் டிலேஸ்க்கு ரீசன் பாத்தீங்கன்னாக்கா, ரீசென்ட்டா ஆ இந்தியாவுல இருக்கிற ஏவியேஷன் மினிஸ்ட்ரி போட்ட சில ரூல்ஸ், அதாவது டைம் ஷெட்யூல்ஸ். அந்த டைம் ஷெட்யூல்ஸ ஃபாலோ பண்ணாதனால, ஆ இப்போ ஒவ்வொரு க்ரூவும், ஒரு ஒரு பைலட்டும், ஒரு ஒரு அட்டெண்டன்ட்டும் வந்து ஒரு பர்ட்டிகுலர் டைம் வந்து அவங்க வந்து ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு ரூல் போட்டிருக்காங்க. ஸோ அந்த ரூலால வந்து நெறைய பைலட்ஸோ இல்ல க்ரூ மெம்பர்ஸோ கிடைக்காதனால இண்டிகோ வந்து மோஸ்ட்லி நைட் டைம்ல வந்து டிராவல் பண்ற ஏர்லைனுங்கிறதுனால இன்னைக்கு வந்து இண்டிகோவால அந்த ரூலை ஃபாலோ பண்ண முடியாம, அது மட்டும் இல்லாம நிறைய ரீசன் சொல்றாங்க. இந்த மாதிரி டெக்னிக்கல் கிளிஷ். ஏன்னா அவங்க யூஸ் பண்ற ஏர்பஸ் 300 மாடல்ல 320 மாடல்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய டெக்னிக்கல் கிளிஷஸ்லாம் இருக்கு. அதை வந்து ஃபிக்ஸ் பண்றதுக்கும் இது பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் பார்க்கும்பொழுது என்னதான் அந்த ரூல்ஸ்லாம் வந்திருந்தாலும் இவ்வளவு பெரிய ஒரு டிஸ்ரப்ஷன் நடந்திருக்க வாய்ப்புகள் கம்மியா இருந்தது. ஏன் ஆயிருக்குன்னு மெயின் ரீசன் பாத்தீங்கன்னாக்கா, இந்தியாவில் இருக்கிற மேஜர் பிளேயர்ஸ் ஏர்லைன்ல பார்த்தாக்கா ரெண்டே ரெண்டு தான். நிறைய ஏர்லைன்ஸ் இருக்கு, பட் மேஜரா இருக்கிறது ஏர் இந்தியாவும் இண்டிகோ தான். இவங்க தான் கிட்டத்தட்ட மெஜாரிட்டி ஆஃப் த மார்க்கெட் ஷேரை வந்து வச்சிருக்காங்க. முக்கால்வாசி பீப்புள் வந்து புக் பண்ணாக்கா ஈதர் ஏர் இந்தியாவில் புக் பண்ணுவாங்க இல்லை இண்டிகோவில் புக் பண்ணுவாங்க. இண்டிகோ வந்து 60% மார்க்கெட் ஷேர் வச்சிருக்கு. ஸோ இப்போ அதுதான் பிரச்சனைங்க. டுவோபோலி. மோனோபோலினா வந்து ஒரே ஒரு கம்பெனி வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது. டுவோபோலினா ரெண்டு கம்பெனி மார்க்கெட்டை வந்து கண்ட்ரோல் பண்றது. அப்போ ஒரு பிக் ஜாயண்ட் கம்பெனி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா மார்க்கெட்டும் கண்ட்ரோல் பண்றதுனால அவங்களால ஃபாலோ பண்ண முடியாம பிஹைண்ட் த லேகா வரும்பொழுது அவங்க வந்து திஸ் கலாமிட்டி கம்ஸ். இப்போ இந்த இஷ்யூ பெரிய இஷ்யூவான்னு கேட்டாக்கா, டிபெண்ட்ஸ் ஆன் பீப்புள். யாரை நீங்க கேக்குறீங்கன்னு பொறுத்து இருக்கு. நார்மலா இருக்கிற ஃபிளைட் டேக் பண்ணாத ஆளுக்கு இது ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனா இப்போ நார்மலா ஃபிளைட் எடுத்து அதை டிபெண்டா இருக்கிற ஆட்களுக்கு இது பெரிய ஒரு பிரச்சனை. ஆனா இங்க வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லயும் சரி, யூரோப்லயும் சரி பாத்தீங்கன்னாக்கா மார்க்கெட் வந்து வெறும் டூவோபோலி கிடையாது. ஸோ இங்க மினிமம் ஒரு 5 ஏர்லைன் கம்பெனிஸ் வந்து உங்களுக்கு மார்க்கெட் வச்சிருக்கோம். யூரோப்லயும் அதே தான். ஒரு கிட்டத்தட்ட மோர் தென் 5 ஏர்லைன்ஸ் கம்பெனி. காம்படிஷன் வந்து ஜாஸ்தியா இருக்கும். ஸோ உங்களுக்கு அதனால ஏர்லைன் டிக்கெட் கம்மியா இருக்கும். ஆனா இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட கம்பெனிஸ்க்கு மட்டும் தான் ஃபேவர் பண்ணுவாங்க. யாருக்கு நீங்க லஞ்சம் கொடுக்குறீங்களோ அந்த கம்பெனிக்கு ஃபேவர் பண்ணுவாங்க. மற்ற கம்பெனியை கீழே டவுன் பண்ணி விடுவாங்க. ஸோ இது ஒரு பெரிய இஷ்யூ இந்தியாவில். இது மாறணும்னாக்கா நீங்களே கமெண்ட் பண்ணுங்க, என்ன பண்ணலாம் மாறுறதுக்குன்ட்டு.